விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது ஒரு 2 ஏக்கருங்க. கம்மி பட்ஜெட்னு சொன்னீங்கல்ல, அதனால் கம்மி பட்ஜெட்டில் பார்க்குறக்கு வந்திருக்கிறேன். இப்போ என்னென்னாங்க, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 20 அடி மண்ணுத்தடங்க, 25 அடி மண்ணுத்தடம். அது தார் ரோட்டிலிருந்து 25 அடி மண்ணுத்தடத்தில் ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் வரணுங்க. இதுவும் பஞ்சாயத்து தடங்க, நல்லா கவனிங்க. பஞ்சாயத்து தடத்தில் 25 அடி மண்ணுத்தடத்தில் வரவங்க 1 கிலோமீட்டர் தூரம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த 25 அடி பஞ்சாயத்து தடத்திலிருந்து 20 அடி மண்ணுத்தடங்க பாருங்கள். இந்த கல்லுக்கும் இந்த கல்லுக்கும் நேராக 20 அடி மண்ணுத்தடங்க. 20 அடி மண்ணுத்தடத்தில் ஒரு 120 அடி போனோம்னா நாம் பார்க்க வந்த காடு இருக்குது. இப்போது போகிற வழியில் இருக்கிறதெல்லாம் சொல்கிறேங்க. பார்த்திங்கன்னா நம்ம போகிற வழியில் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா தோட்டம் தான். இதெல்லாம் நிலக்கடலை பயிர் பண்ணி வைக்கிறாங்க. போர் போட்டு தண்ணி சொட்டு நீரே கிடையாதுங்க, வாய்க்கால் மூலியமாக கட்டுற அளவுக்கே தண்ணி வசதி இருக்குது. ஊர் பார்த்தா பார்வைக்கு ட்ரையான ஏரி மாதிரி தான் தெரியும், ஏரியா மாதிரி தான் தெரியுது. ஆனால் தண்ணி இருக்கிற ஏரியாங்க. இருபது அடி மண்ணுத்தடத்தில் போயிட்டுருக்குறோம். காடு வாஸ்துபடி இருக்குதுங்க. ஈசானியத்துலேயே ஜலமூலையிலேயே தடம் போய் அமையுது. அதுவே ஒரு பெரிய வாஸ்து. காடு பார்த்திங்கன்னா சூப்பரான வடசெருவு காடு. குபேரமூலை உயரமாகவும் ஜலமூலை இறக்கமாகவும் நல்ல முறையாக அமைஞ்சிருக்குதுங்க. செம்மண் பூமி தாங்க. காடு இப்போ கரையார் பண்ணி தெளிவாக பிரித்து வச்சுக்கிறாங்க. ரெக்கார்டு கிளியரு பாருங்கள். தடத்துக்கு இந்த கல் இது 20 அடி தடத்தில் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறோம். இதுதான் நான் பார்க்க வந்த காடுங்க. பார்த்திங்கன்னா 2 ஏக்கர் சரியாங்க. வடக்கு செருவு காடு. இந்த கல்லுக்கு நேருங்க. இதில் நம்ம நிற்கிறத ஈசானி மூலை. இந்த இடத்துல கல் கீழே இருக்குதுங்க. பாருங்கள், இந்த கல்லுங்க. இந்த கல்லிருந்து அப்படியே ஒரே நேராக அந்த கல் தெரியுது பாருங்கள். இது ஈசானி மூலை நாம் நிற்கிறது. அப்படியே ஜல மூலை. காடு ஒரே சச்சாரமாக வந்துடுதுங்க. எந்த மூலையுமே கட்டாகாமல் வட செருவில் அமைஞ்சிடுதுங்க. பாறை ஏற எதுவும் இல்லைங்க. பாருங்கள், இந்த கல்லுக்கு நேர். நேரெல்லாம் பிரித்து எல்லாமே கல் நட்டி ஜம்முன்னு கரார் பண்ணி ரெக்கார்டு கிளியர் பண்ணி வச்சுக்கிறாங்க. பாருங்கள், இந்த கல் அப்படியே நேராக உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இந்த கல்லுங்க. இது அக்கனி மூலைங்க. இதிலிருந்து நேராக குபேர மூலை நோக்கி போயிட்டுருக்குறோம். கம்மி பட்ஜெட்டில் போடுங்கன்னு சொன்னீங்க. நம்ம கஸ்டமரு, அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபரு, இவர் அதிக பட்ஜெட்லேயே தான் பதிவேற்றம் பண்ணுறாரு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்காகவே சிரமப்பட்டு எங்கே கம்மி பட்ஜெட்டுக்கு தேடி கண்டுபிடிச்சி வந்திருக்கிறேங்க. எங்கே அமைஞ்சிருக்குன்னா, ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம், குளப்பலூர்லேருந்து 10 கிலோமீட்டரு,
நம்பியூர்லேருந்து 10 கிலோமீட்டரு அந்த தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. பஞ்சாயத்து மனுத்தடம் 25 அடி மனுத்தடத்தில் 1 கிலோமீட்டர் தூரம் வந்து மறுபடியும் 20 அடி மனுத்தடத்தில் காட்டுக்குள்ளே ஒரு 120 அடிக்கு வரணுங்க. காடு வாஸ்துப்படி இருக்குது. 4 மூலையும் கட்டாகாமல் ஜம்மன் இருக்குது. ஏரியா மேடான பகுதி. குபேர மூலைக்கு போயிட்டு வந்துட்டோம். இந்த பேசிக்கிட்டே உங்கள்கிட்ட சொல்லலை, இதுதான் குபேர மூலை. இந்த பனைமரம் இருக்கிறதா குபேர மூலைங்க. குபேர மூலை ஸ்ட்ராங்காக உயரமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து வாயு மூலைக்கு போகிறோம். இந்த கல் நட்டிக்குது பாருங்க, இதோட முடிஞ்சதுங்க. இந்த பக்கம் அவங்க அண்ணன் தம்பி பாகம் எல்லாம் பிரித்து கரார் பண்ணி தெளிவாக பண்ணி வச்சிட்டாங்க. இந்த கல் வரைக்குங்க இதான் வந்து வாயு மூலையில் இருக்குது. இந்த கல் பார்த்துக்குங்க. இதிலிருந்து ஒரே நேர் ஜலமூலை ஒரே போட்டியாட்ட சச்சாரமாக வந்துடுதுங்க. இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னடா விலையே சொல்லாமல் நிலம் பிடிச்சிருந்தாங்கிறதுக்கு வந்துட்டானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? மொத்தம் 2 ஏக்கரும் சேர்ந்து மொத்தமே 75 லட்ச ரூபா சொல்கிறாங்க. மொத்தமே ஏக்கரா இல்லை, மொத்தமே 2 ஏக்கராவும் சேர்ந்து 75 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அதிலிருந்து இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேவைப்பட்டால் எப்பவும் போல சொல்கிறதா உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். மேலும் விளக்கத்துக்கு விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். ஃபோன் பண்ணுங்கள், எனி டைம் பண்ணுங்கள், நான் எடுப்பேன். வெயிட்டிங் கால் போச்சுன்னா மறுபடியும் நானே கூப்பிடுவேன். நன்றி, வணக்கம். உங்கள் பொண்ணான நேரத்தை என்னோடய வீடியோவுக்காக உங்கள் செலவு பண்ணுறதுல ரொம்ப நன்றி. பாருங்கள், பக்கத்தில் எல்லாம் நிலக்கடலை பயிர் பண்ணிக்கிறாங்க. ஒரு தோட்டத்தை உங்களுக்கு பக்கத்தில் காட்டினா தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். அதுக்காகத்தான். நிலம் பிடிச்சிருந்துச்சின்னா உடனே ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.